الرحمن الرحيم. الحمد لله الذي خير من تفقه في الدين وصيرهم ما بين الهادين والمهتدين، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد القائل: ما عبد الله بشيء أفضل من الفقه في الدين، وعلى آله وصحبه وتباعه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا إياي بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: خطبنا رسول الله صلى الله عليه وسلم فقال: يا أيها الناس، إن الله قد فرض عليكم الحج فحجوا. فقال الرجل: أكل عام يا رسول الله؟ فسكت حتى قالها ثلاثا. فقال رسول الله صلى الله عليه وسلم: لو قلت نعم لوجبت ولما استطعتم. ثم قال: ذروني ما تركتم، فإنما هلك من كان قبلكم بكثرة سؤالهم واختلافهم على أنبيائهم، فإذا أمرتكم بشيء فأتوا منه ما استطعتم، وإذا نهيتكم بشيء فدعوه. رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்றவன், நமக்கு தேவைக்கு ஏற்ற பிரகாரம் எல்லா விதமான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்து கொண்டிருப்பவன் அந்த அல்லாஹுவை ஆரம்பத்தில் போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகிற்கோர் அருட்கொடையாக, மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும் ஆசானாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்தில் முற்று முழுதாக நம்மை அர்ப்பணித்து எடுத்து நடந்து கொண்டே இருக்குமாறும், எவைகளையெல்லாம் விட்டு விலகி தவிர்ந்திருங்கள் என்று எச்சரித்திருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமாக தவிர்ந்திருக்குமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து நமக்கு கிடைத்தது. நம்முடைய இஸ்லாம் படிப்பதன் மூலமாக, நாம் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததின் மூலமாக கிடைத்த இஸ்லாம். ஆனால் இந்த இஸ்லாம் நமக்கு எந்த அளவு பிரதிபலிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், இஸ்லாத்தை தெரியாத, இஸ்லாத்திலே பிறக்காத எத்தனையோ சகோதரர்கள் இன்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை படித்து கொடுக்கும் அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அவ்வாறு இருக்க இஸ்லாத்திலே நாம் 50 கடமைகள் என்று கூறுகிறோம். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் வாயினால் கூறுகிறோம், அதனை விளங்கி வைத்திருக்கிறோம். அதிலே முதலாவது ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வ அன்ன முஹம்மதர் ரசூலல்லாஹ். இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது இந்த ஹஜ். இந்த ஐம்பெரும் கடமைகளைத்தான் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய கடமைகள் என்று வாயினால் பாடமாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனதினால் எடுத்து நடக்கக்கூடிய கடமை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது கடமையான அல்லாஹுவை ஏற்று, அவனுடைய தூதரை நபியாக ஏற்று, அல்லாஹுவை வணங்கி வணக்கத்துக்குரியன் ஒருவன் என்று கூட மனதால் கூறி செயல்களிலே ஈடுபடுவது ஆகவும் குறைவாகத்தான் உள்ளது. எனவே காலத்துக்கு காலம் அல்லாஹ் சில கடமைகளை நமக்கு கடமையாக்கி தந்து கொண்டிருக்கிறான். தொழுகை இந்த நாளும் அன்றாடம் தொழ வேண்டிய ஒரு கடமை. கலிமா என்பது நம்முடைய உடம்பிலே இரத்தம் ஓடுவதை போன்று ஒரு நிமிடம் கூட பிசகாமல் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு கடமை. நோன்பு என்பது ஒரு மாதம் அல்லாஹ் கடமையாக்கிய கடமை. அதே போன்று ஜகாத் என்பது யாரெல்லாம் வசதி படைத்திருக்கிறீர்களோ, அல்லாஹ் யாருக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கின்றானோ அவர்கள் அதனை கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை. அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை, நம்மை முன்னோக்கி வருகின்ற இந்த ஹஜ்ஜுடைய கடமையும் யாரெல்லாம் அதற்கு செல்வதற்காக வேண்டி தகுதி பெற்று இந்த உலகத்திலே அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் முடியுமானவர்கள் கட்டாயமாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஆலயமாகிய அந்த கஅபாவை சென்று தரிசிப்பது, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி கடமைப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் செல்வதற்கு உங்களிடத்திலே தகுதி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. அல்லாஹ் உங்களிடத்திலே தேவைகளை விட்டும் அல்லாஹு தஆலா தேவைகளை விட்டு ஒதுங்கியவனாக இருக்கிறான். உங்களுடைய தேவை அவனுக்கு தேவை இல்லை என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையாக்கப்பட்டு நீங்கள் அதற்கு செல்ல முடியாதவர்களாக அல்லது உங்களுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்காதவர்களாக ஏதோ நொண்டி சாட்டுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழித்தால், நீங்கள் அதனை செய்யவில்லை என்றால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தாருடைய தேவையை விட்டும் அல்லாஹு தஆலா அவன் ஒதுங்கி இருக்கிறான், அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய வசனம் கூறி காட்டுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய சகோதரர்கள் தயாராகி அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட எத்தனையோ சகோதரர்கள் இன்று அதனை அவர்கள் நினைத்தும் பார்க்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹுடைய கட்டளையிலே நமக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு வரவில்லை. ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் யகூதியாக நசாராவாக மூத்தாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்காக வேண்டி தயாராகி அவர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லையோ, அதற்கு ஏற்பாடுகள் செய்யவில்லையோ, அவங்க அல்லாஹ்வுடைய விரோதிகளாகிய அந்த இரண்டு கூட்டத்தில் ஒருவனாக மௌத்தாகட்டும் என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விடயம்! நாம் இஸ்லாமியர்களாக மௌத்தாக வேண்டும் என்பதுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளில் இருந்தும் நாம் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜுடைய கடமையாக்கப்பட்டு யாரெல்லாம் அங்கு ஹஜ் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய விரோதிகளாக மௌத்தாகட்டும் என்று கூறினார்கள். அவ்வாறு மௌத்தாகினால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஏ மனித சமூகமே, யா அய்யுஹன் நாஸ், எல்லா மனிதர்களை பார்த்தும் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கூறினார்கள். நம்முடைய சமூகம் இவ்வாறுதான். மனிதர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு விடயத்தை கூறினால் அவர்கள் அதனுள்ள ஆர்வத்தின் காரணமாக தொடர்ந்து நாங்க செய்யணுமா, இல்லாட்டி ஒரு நாளைக்கு செஞ்சா போதுமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பார்கள். ஒரு சஹாபி கேட்டார், ஒவ்வொரு வருடமும் நான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார். ஒரு தடவை கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். இரண்டாவது தடவையும் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறார்கள். மூன்றாவது தடவையும் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆம் என்று கூறிவிட்டால் அது உங்களுக்கு கடமையாகிவிடும், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ் செய்ய கடமையாகிவிடும், எனவே அதன் காரணமாக நான் மௌனமாக இருந்தேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் என்று கூறிவிட்டு, நான் எவைகளை எல்லாம் சொல்கிறேனோ அதனை நீங்கள் செய்யுங்கள், சொல்லாதவைகளை கிண்டி கிண்டி கேட்காதீர்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, முன்னால் உள்ள சமூகம் அழிக்கப்பட்டதெல்லாம் அதிகமான கேள்விகள் கேட்டதாலும் அவர்களுடைய நபிமார்களுக்கு மாற்றம் செய்ததாகும் என்று கூறினார்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னா அதை நீங்க முடியுமான அளவு எடுத்து நடங்க, நான் ஒரு விஷயத்தை தடுத்தா அப்படியே நீங்க தடுத்து கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த குத்பாவை முடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் நியத்து வைத்திருப்பீர்கள், அதற்குரிய ஏற்பாடை செய்து கொண்டிருப்பீர்கள். யாரெல்லாம் அதற்கு தகுதி பெற்று இன்னும் நியத் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதற்காக வேண்டி நியத்தை வையுங்கள், அதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்கு பெரும் தொகை பணம் சென்றாலும் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தால் அதற்காக வேண்டி முயற்சி செய்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விடுங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகின்ற பொழுது முஸ்லீமாக மௌத்தாக மாட்டீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மாத யஹூதியன் வலா நஸ்ரானியன் என்று கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் மிகவும் கண்ணியமான முறையில் நடப்பதை போன்று பக்குவமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயம் இது. இந்த அல்லாஹ்வுடைய விடயத்திலே ஹஜ்ஜுக்கு சென்று வருவது நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதிகமான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு செல்வாங்க எப்படின்னா 3 கூட்டம் செல்வாங்க. முதலாவது கூட்டம் வியாபார நோக்கத்தில் செல்வாங்க. நாம் அதனை அவதானிக்க கூடியதாக இருக்கும். அவங்களோட வேலை என்ன? அவங்க ஹஜ்ஜுக்கு செல்வது வியாபார நோக்கம். அங்கே சென்று இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் இருக்கின்ற இடங்களில் விற்பனை செய்வது அல்லது நகைகள் கொண்டு வருவது, இது போன்ற விடயங்களை செய்வார்கள். இன்னொரு கூட்டம் நுஸ்ஹா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க செல்வாங்க, நாங்க எல்லோரும் சுற்றுலா செல்வதை போன்று அல்லாஹ்வுடைய மாளிகையை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி செல்வார்கள். இன்னொரு கூட்டம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி செல்வார்கள். ஆனால் அந்த சுற்றுலா செல்லக்கூடிய சகோதரர்களும் வியாபாரம் செல்லக்கூடிய சகோதரர்களும் வியாபாரத்துக்காக வேண்டி செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றவர்களும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும், நான் இந்த உலகத்திலே ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்துவிட்டால் நான் ஒரு ஹாஜி என்று மக்கள் கூறுவார்கள். முன்னால் அல் ஹாஜ் என்று போட்டு விடுவார்கள். அப்பொழுதுதான் ஊரிலே ஒரு கண்ணியம் கிடைக்கும், ஊரிலே ஒரு மகத்துவம் கிடைக்கும், ஒரு பொறுப்பை தருவார்கள். அதனை நான் ஒரு ஹாஜி என்று நான் எழுந்து நிற்கலாம் என்றெல்லாம் நினைப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வாறு நடைபெறாமல் கியாமத்தினால் ஒருபோதும் ஏற்பட மாட்டாது என்று கூறினார்கள். இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்டு கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அருமையான சகோதரர்களே, நான் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அதனாலதான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது உங்களுக்கு ஒரு மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு தந்திருக்கின்றான். ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது அங்கே பாவம் செய்ய வேண்டாம், மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், அங்கே நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வமா தஃஅலூ மின் கைரின், யாரெல்லாம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வதஸவ்வது, அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே கூறி காட்டுறார், ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் கொண்டு செல்கின்ற பொட்டணிகளிலே, கொண்டு செல்கின்ற விடயங்களிலே ஆகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய அச்சம் என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. வத்தகூனி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் நியத்துகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நியத்துகளை ஷைத்தான் உருவாக்குவான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள், நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உலக வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைக்கின்ற பொழுது ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டான், நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான. ஆனால் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், உங்களுடைய விரோதி ஷைத்தான். அதனால நீங்க ஒவ்வொரு விடயங்களை செய்கின்ற பொழுதும் ஷைத்தானிடத்திலே இருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக ஒவ்வொரு விடயத்தை ஆரம்பியுங்கள். ரெண்டு விதமாக ஷைத்தான் வருவான். எப்படின்னா, ஒன்று நல்ல விதமாக வருவான், நான் இப்படி செஞ்சா நல்லம் தானே, இணைய மக்கள் இப்படி சொல்வாங்க தானே, நல்ல விடயமாக வருவான். வந்து ஒரு விடயத்தை செய்ய தூண்டுவான், அந்த விடயத்தின் மூலமாக அவர் ஷைத்தானுக்கு வழிபட்டு விடுவார். இன்னொரு விஷயம், ஷைத்தான் சொல்லுவான், இந்த விடயத்தை செய்கின்ற பொழுது மக்கள் பார்ப்பாங்க, அதனால செய்யாதீங்க. நல்ல விடயத்தை செய்கின்ற பொழுது ஒன்று ஷைத்தான் தூண்டுகிறான், நீங்கள் செய்யுங்கள் என்று தூண்டுகிறான், அதனை செய்து ஷைத்தானை அவன் நண்பனாக ஆக்கிக் கொண்டுகிறார்கள். இன்னொரு விடயத்தை செய்ய வேண்டாம் என்று ஷைத்தான் கூறுவான், மக்கள் பார்க்கிறாங்க, அதனால நீங்க செய்யாதீங்க, மக்கள் என்ன உள்ளத்துல போடுவான். எனவேதான் அல்லாஹு தாலா குல் சூறாக்களை அதிகமாக நீங்கள் ஓதி வாருங்கள். முஅவ்விதத்தைன் என்ற சூறாவையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றவங்களுக்கு தெரியும், அங்கே மக்கள் படுகின்ற பாடு கஷ்டங்கள். அது ஏன் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான்? மார்க்கத்திலே ஒவ்வொரு விடயத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி யாராவது அர்ப்பணித்தால் அதனை அல்லாஹ் ஒருபோதும் மறக்க மாட்டான். அந்த ஒரு குடும்பம் செய்த தியாகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அன்னை அவர்களும் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா ஞாபகமூட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜையும் கடமையாக்கி இருக்கிறான், உம்ராவையும் கடமையாக்கி இருக்கிறான். இதே போன்றுதான் உலகத்திலே அல்லாஹு தாலா யாரெல்லாம் நல்ல விடயங்கள் செய்கிறார்களோ அந்த விடயங்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் அளித்தது கிடையாது. அதே போன்று அல்லாஹ் யாரெல்லாம் கெட்ட விடயங்களை இந்த உலகத்திலே செய்தார்களோ மேற்கொண்டார்களோ அதனையும் படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஞாபகம் மூட்டிக்கொண்டே இருப்பான். குர்ஆனை பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். உலகத்திலே தன்னை ரப் என்று கூறிய, அன ரப்புக்குமுல் அலா என்று கூறிய அந்த மனிதனுடைய விடயத்தையும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறித்தான் இருக்கிறான். உலகத்திலே பெற்றோர்களை மதித்த, பெற்றோர்கள் குழந்தைகளை மதித்த இவ்வாறான ஏராளமான விடயங்களை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான்.
குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் வளர்ச்சி அடையும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எத்தனையோ பல புத்தகங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பல ஏடுகளை எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு, குர்ஆனை வாசிப்பதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். இதுல எத்தனை பேர் இந்த நோன்புக்கு பின்னால குர்ஆன் எவ்வளவு ஓதிக்கிறோம்? ஹஜ்ஜுடைய கடமை அது அப்படியே வைங்க, அது கடமை. குர்ஆன் என்பது உலகத்திலே நாங்கள் சென்ற குத்பாவிலும் கேட்டிருப்போம், அல்லாஹு தஆலாவுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. உலகத்திலே எவ்வளவு பெரிய புத்தகத்தை பாடமாக்கினாலும் படித்தாலும் அந்தஸ்தில் இருந்தாலும் கியாமத்து நாளிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆனுடையவர்களை பார்த்து குர்ஆனை ஓதிக்கொண்டே போங்க, நீங்க எங்க போய்த்து நிக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய தங்குமிடம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா வேற எந்த ஒரு புத்தகத்தை பார்த்தும் கூறுவது கிடையாது, கூறவும் மாட்டான். புனிதமான இந்த கலாமை சுமந்தவர்கள், கலாமை ஓதியவர்கள், கலாமை சுமக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு ஓதிக்கொண்டிருந்தவர்களை அல்லாஹு தஆலா அவ்வாறு கண்ணியப்படுத்துவதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அப்ப ஹஜ்ஜுக்கு போனவங்க ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்திருப்பாங்க. எத்தனையோ ஹாஜிமார்கள் எவ்வளவு குர்ஆனை ஓதி இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். சிலர்கள் நினைக்கலாம், இது இந்த சமூகத்தில பரவலாக பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய விடயம். குர்ஆன் மதரசாக்கள் அல்லது ஹிஃபுல் மதரசாக்கள்ல அல்லது கிதாபு மதரசாக்கள்ல யாரையாவது ஒருவர் ஹஜ் முடிச்சிட்டு வந்துட்டாரு, அவருக்கு ஒன்றுமே தெரியா, 2 பேரை ஓத வச்சிட்டா அவருக்கு நன்மை எல்லாம் கிடைச்சிடும். இப்படி நம்முடைய சமூகத்தவங்க விலையும் கொண்டிருக்கிறாங்க. கிடைக்கும் தான். ஆனால் இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதாமல் இருந்தால், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் இருந்தால், அவர் செலவழித்தது எல்லாமே அவருக்கு எதிராக வந்து நிற்கும் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தொழ மாட்டார், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க மாட்டார், அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி இருக்கிறது, ஹஜ்ஜு செய்ய மாட்டார், நல்ல வழிகள் அதிகமா செலவழிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அல்லாஹு தஆலா அதனை ஏற்றுக்கொள்வான் என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, வேண்டாம் என்று கூறுவது கிடையாது. ஆனால் அதோடு சேர்த்து நாங்களும் இந்த உலகத்துல நல்லவர்களாக, குர்ஆனை கற்றவர்களாக ஓதி இருந்தால் 100 அலா 100 பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் நமக்கு கிடைத்துவிடும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு நியத் வைங்க. உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்க இஸ்லாமியனாக பிறந்து இஸ்லாத்திலே வாழ்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து தியாகங்கள் செய்து இஸ்லாத்திலே உள்ள ஒவ்வொரு கடமைகளையும் ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுகிறோம், மனிதர்களோடு நல்ல முறையில் பழகுகிறோம், எல்லா விடயத்தையும் செய்து கொண்டு இதை விட்டு விட்டதின் காரணமாக யகூதியாக நசாராவாக மௌத்தாகுவதை யார் விரும்புவோம்? அருமையான சகோதரர்களே, யாரும் விரும்ப மாட்டோம். எனவே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் அவ்வாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறீர்களோ ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுவதற்கு தயாராகுங்கள். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே குர்பானுடைய விடயம். 2 நோன்புக்கு பிறகுலே இருந்து குர்பானுக்கு மாடு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். குர்பானுடைய பிரயாணியை சேர்ப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இதுல 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்று வியாபாரத்துக்காக வேண்டி அவங்க சேகரிக்கிறாங்க, அடுத்தவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அவ்வாறு வைத்தவர்கள் 2 விஷயத்தை கவனிக்கும். அல்லாஹு தஆலா உங்களே கஷ்டப்படுத்தல, அல்லாஹு தஆலா உங்களே கஷ்டமா நீங்க கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல வாழ்வதை ஒரு நாளும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, லேசாக்குங்க, மக்களுக்கு மத்தியில கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அதிகமாக செலவழிச்சு, நமக்கு தெரியும்
ஒரு பிராணியுடைய விலை இந்த விலைதான் என்பதாக தெரிந்தும் கூட அதற்கு 2 மடங்கு கொடுத்து வாங்குவோமாக இருந்தால் அதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அது அல்லாஹ் வெறுக்கிறான். நமக்கு தெரிந்து கூட நாம் இஸ்ராஃப் செய்கிறோம், நாம் அநியாயம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, குர்பானுடைய மாமிசம், குர்பானுடைய மாடு, அதனுடைய பிராணிகள் இது அல்லாஹ் கிட்ட போறல்ல. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அந்த மிருகங்களோ அந்த மாமிசமோ அந்த இரத்தமோ அல்லாஹ்விடத்துல போகாது. உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே செல்லும். நீங்க தக்வா உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை கபூல் செய்து கொள்வான். அதற்குரிய ஏற்பாடுகள் உங்களுக்கு இப்படி சொல்றாங்களாக இருந்தால் அதனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது உலமாக்கள் முஃப்திமார்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டு தெரிந்து அதனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கபூல் செய்வான். எல்லா இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்ள போதுமானவனாக இருக்கிறான். அதோடு சேர்த்து நாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கைய சரியான பாதையில வாழ்ந்தோம் காட்டோம். அந்நிய சமூகத்தார் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையை நாங்க சரியான ட்ரெக்ல சரியான ரோட்ல நாங்க போகமாக இருந்தால் நிச்சயமாக நம்மிடத்திலே எந்த விதமான தவறுகளும் ஏற்படாது. அவ்வாறு ஏற்பட்டாலும் அது ஒரு சாதாரணமான தவறாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் வாழுகின்ற நாடு, அண்டை நாடு, எல்லா நாடுகளிலும் இஸ்லாமியர்களை அழிப்பித்து ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு கூட்டம் இப்ப அல்ல. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தார்களோ நபிமார்களையே கொண்டொழித்த கூட்டம் இருக்கிறார்கள். அதிலே வாழையடி வாழையாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த நம்முடைய அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை சதி செய்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே அந்த சதியில் இருந்து நாம் அழகான முறையில் வாழ்க்கையை வாழுவதற்காக வேண்டி அல்லாஹ் புத்தியையும் குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அவ்வாறான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காக வேண்டித்தான் குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், நல்ல மக்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை போன்ற பட விடயங்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். யாராவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை எடுத்துக்கொண்டு தூக்கி பிடித்துக் கொண்டு எத்தனை நபர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் சொல்லவனிடத்திலே ஈமானும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த காஃபிராக இருப்பான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருப்பான். அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். இஸ்லாத்திலே இருந்து இஸ்லாத்திலே வளர்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு வார்த்தையை சொன்னால் கேட்க நம்முடைய ஈமான் மறுக்கிறது, உள்ளம் மறுக்கிறது என்றால் நம்முடைய ஈமான் இன்னும் சரியாகவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நம்முடைய ஈமான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கையை வைத்து கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கு நான் சுபஹுக்கு எழுந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழுதேனா அல்லது தனியாவதாவது தொழுதேனா, இல்ல துவஹே இன்னும் தொழவில்லையா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி சுபஹ் தொழாமல் நாங்கள் பஜாருக்கு வந்திருந்தால் ஷைத்தானுடைய கொடியை தான் தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். நான் எவ்வளவு பெரிய முஅல்லிமாக இருந்தாலும் சுபஹ் தொழாமல் வந்திருந்தால் ஷைத்தானுடைய கொடியோடு தான் வந்திருக்கிறோம் பஜாருக்கு. ஈமானுடைய கொடியை ஏந்தி வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா சுபஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க ஹஜ் பணக்கார ஆக்களுக்கு தான் கடமை. அல்லாஹ் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உங்களை பணக்காரனாக்கலாம். அதனால தான் இந்த ஹஜ்ஜை பத்தி எல்லாருக்கும் சொல்றது. அதை சொல்லும் கூட கேட்டு நடக்காமல் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் சில விஷயங்களை செஞ்சா சில சோதனைகளை தருவான். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ராஃப் செஞ்சீங்க என்று சொன்னா உங்களுடைய
அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகள், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இவைகளிலே இஸ்ராப் செய்தீர்கள் என்று இருந்தால் அல்லாஹ் கடுமையாக சோதிப்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படி சோதிப்பான்? பசி பட்டினியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். இஸ்ராப் செய்றவங்க யார் தெரியுமா? ஷைத்தானுடைய கூட்டாளிகள். ஷைத்தானையும் ஹஜ்ஜையும் தொடர்பு படுத்துகிறோம் என்றால் ஹஜ்ஜுடைய கிரியைகளிலே கல்லடிக்கிறது, இவ்வாறான விடயங்கள் செய்வது, இதுவெல்லாம் ஷைத்தான் வந்து முன்னால் நின்றதின் காரணமாகத்தான் அடிக்கப்பட்ட விடயங்கள் தான், ஷைத்தானுக்கு அடிக்கப்பட்ட விடயங்கள். அதனைத்தான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ஷைத்தான், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத் தம், ஷைத்தான் இருக்கின்றானே, இவர் நம்முடைய நாடி நலமுங்கள், அதாவது இரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் எப்பயுமே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுல இருந்து நாங்க பாதுகாப்பு பெற வேண்டும்டா அல்லாஹ் தந்த பகுத்தறிவை நாங்க அதிகமாக பயன்படுத்தி கொள்ளணும். யாரோ சொன்னாங்க அல்லது இப்படி சொன்னாங்க யாரும் கேட்க வேண்டாம். உங்களுக்கென்று அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தையாவது விளங்கிக் கொள்ளுங்க. யாராவது ஒரு அந்நியவர் வந்து எங்களை பாசையில, தமிழ் பாசையில, எங்களுக்கு தெரிஞ்ச பாசை, அதுல உங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவோட அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொன்னா நாங்க என்ன சொல்ல போகிறோம்? ஓதுறதே மிகவும் மோசமாக இருக்கிறது. அர்த்தத்தை கூட தெரியாது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான், நம்முடைய இஸ்லாம் எங்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அடுத்ததாக வர இருக்கின்ற காலம் நம்முடைய உரிமைகளை நாம் ஒப்படைக்கும் காலம். இதெல்லாம் மிம்பரில் பேச வேண்டுமா என்று ஒரு மனிதன் கேட்டால் கட்டாயம் பேசப்பட வேண்டும். சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுடைய உரிமையை அல்லாஹ் உங்களுடைய கையிலே தந்திருக்கிறான், அதுக்கு மட்டும் உரிமையை பேசுற சமூகம். என்ற உரிமை நான் வேண்டியது மாதிரி செய்வேன் இல்ல, நம்முடைய உரிமைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். நாம் செலவழிக்கக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விடயங்களாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அதனால அடுத்த மனிதனுடைய மனதை புண்படுத்த வேண்டாம். அடுத்த மனிதனை நம்முடைய உரிமையின் காரணமாக அல்லது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமாவின் காரணமாக அடுத்த மனிதனை யாரும் கேவலமாக நினைக்கவும் வேண்டாம். வெற்றி தோல்வி அல்லாஹ்விடத்திலே உள்ளது. அல்லாஹ் வானத்திலே முடிவு செய்யப்பட்டது இந்த உலகத்திலே நடக்கும். என்னுடைய உரிமையை ஒரு மனிதனுக்கு கொடுப்பதின் காரணமாக அவன் வெற்றி பெற்றான் என்று யாருக்கும் சொல்லவும் முடியாது. கொடுக்கவில்லை என்பதற்காக தோல்வி பெற்றான் என்று யாருக்கும் சொல்லவும் முடியாது. எனவே நாம் பாதுகாக்க வேண்டும். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமுக்கு வரைவிலக்கணம் எப்படி? அவனுடைய கையினால, அவனுடைய நாவினால எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஈடேற்றம் அடைந்திருக்கிறான், அவன் உண்மையான முஸ்லிம். அவன்தான் உண்மையான முஸ்லிம். அல்லது நம்முடைய நாவினால, கையினால, உள்ளத்தினால இன்னொரு மனிதனை பற்றி ஏசி பேசி செய்யாத விடயங்களை எல்லாம் கூறி நாம் அவனை புண்படுத்தினால் நாங்க முஸ்லிம் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஸ்லிமாகவே அன்றி நீங்க மௌத்தாக வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வா செய்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாகவே அன்றி மூத்தாக வேண்டாம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய ஒற்றுமையினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
வலா ததஃபர்ரகு ஃபீ, நீங்க பிரிந்து விட வேண்டாம். எங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பு இருக்கலாம், ஆனா நாங்க பிரியக்கூடாது. நாங்க சஃப்ல ஒண்டாயிக்கிறோம், சஹன்ல ஒண்டா சாப்பிடுறோம், ஒரே ஊர்ல வசிக்கிறோம், எங்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. எங்களோட உரிமையை கொடுத்துட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க. உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் என்பதை மறக்க கூடாது. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு கொள்ளணும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது, வருகின்ற 6, 7ஆம் தேதி நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், அந்த விஷயத்துக்கு முன்னால சுபஹ் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. எங்களுடைய இஸ்லாமியர்கள் முன்னால் எப்படி எல்லா இடங்களிலும் உரிமைகளை கேட்டு எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாம பெற்றுக்கொண்டு இந்த இலங்கையிலே நிம்மதியாக வாழ்ந்தோமோ, அதே போன்று நம்முடைய குழந்தைகளும் நாங்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்க. யாரும் எங்களுக்கு தர மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தர மாட்டாங்க. அல்லாஹ் நாடினா அது நடக்கும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டாண்டா குன் என்று சொல்லுவான், அது அப்படி ஆகிடும். காஃபுக்கும் நூனுக்கும் மத்தியில தான் அந்த விஷயம் மீக்கி. நாங்க யாசீன்ல வளமையா ஓத போக்கல, கொஞ்சம் பாருங்க அந்த வசனம் வருது, எடுத்து வாசிச்சு பாருங்க. எது ஒன்று நடந்தாலும் நாங்க ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நலவு தீமை நன்மை கெடுதி எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் நடக்கிறது என்பதை நான் நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் கவலை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸை சொல்லி நாங்க குத்பாவை முடிப்போம். ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாயிக்கிட்டு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் மூமின். அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு ஏதாவது நல்ல வந்துச்சுன்னா, அவனுக்கு ஏதாவது நலவு வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வை புகழுவான், சுக்குர் செய்வான். ஏதாவது கெடுதி வந்துச்சுன்னு சொன்னா பொறுமையாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாங்க முயற்சி செய்கின்ற விடயங்கள் நலவாக இருந்தால் அல்லாஹ் தருவான். அப்படி தந்தால் நாம் எல்லோரும் நன்றி உள்ளவர்களாக வாழுவோம். அல்லாஹ் நாம் முயற்சி செய்யக்கூடிய விடயங்களை தரவில்லை என்றால் பொறுமையாக இந்த உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். எனவே ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தவர்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாங்க. பேருக்கும் புகழுக்கும் செய்ய தேவையில்ல, பேருக்கும் புகழுக்கும் நாங்க ஒன்றுமே பெரிய அடிக்க தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் நம்மை கபூல் செய்வான். எந்த ஒரு சதக்காவாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகியதன் பின்னால், மண்ணறையிலே வைக்கப்பட்டதன் பின்னால் அப்படியே விசாலமாகி நமக்கு எல்லாமே நல்ல விதமாக வர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிற அத்தனையும் இல்லாமலாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எது என்று நாங்கள் ஹைர் என்று நினைக்கிறோமோ அது ஹைர் இருந்தால் எங்களுக்கு நடத்தாட்டி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எதை கெடுதி என்று நினைக்கிறோமோ அதில் கெடுதி இருந்தால் அதனை இல்லாமாக்கு ரஹ்மானே. நன்மை தீமை அனைத்தும் உன்னுடைய கையில் இருந்து வருகிறது ரஹ்மானே. நலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த நாட்டிலே நிம்மதி சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யணுமோ அத்தனை நல்ல விஷயங்களை முன்னிடத்திலே செய்து அனுப்புவதற்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். வானத்தின் பூமியினுடைய பரக்கத்தை நமக்கு திறந்து தருவாயாக. அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டுமோ அதனையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கேட்ட துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.